வணக்கம். ஒரு புது சிசிடிவி சிஸ்டம் வாங்க பிளான் பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா ஹெச்டி கேமராவா இல்ல ஐபி கேமராவான்னு ஒரு குழப்பம் வந்திருக்கும். கவலையே படாதீங்க. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், உங்க தேவைக்கு எது கரெக்டா இருக்கணும், ரொம்ப சிம்பிளா இப்ப பார்க்கலாம். சோ, இப்போ இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான். உங்க வீட்டுக்கு இல்ல உங்க கடைக்கு இதுல எது பெஸ்ட் சாய்ஸ்? ஹெச்டியா இல்ல ஐபியா? வாங்க, அடுத்த சில நிமிஷங்கள்ல இதுக்கான தெளிவான பதில நாம கண்டுபிடிக்கலாம். சரி, முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த ரெண்டு சிஸ்டம்க்கும் இருக்கிற ரொம்ப அடிப்படையான வித்தியாசம். அது என்னன்னா, அதுல பயன்படுத்துற கேபிள் தான். ஆமா, நீங்க அந்த கேபிளை பார்த்தாலே போதும் அது ஹெச்டி சிஸ்டமா இல்ல ஐபி சிஸ்டமான்னு ஈஸியா சொல்லிட முடியும். இப்போ இங்க பாருங்க, ஹெச்டி கேமராக்கள்ல நம்ம வீடுகள்ல பழைய டிவி கனெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோமே, அந்த மாதிரி கோஆக்ஷியல் கேபிள்ஸ் இருக்கும். ஆனா ஐபி கேமராக்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு இன்டர்நெட் கனெக்ட் பண்ற லேன் கேபிள் இருக்கும். சோ இதுதான் முதல் வித்தியாசம். அடுத்ததா ரெக்கார்ட் பண்ற டிவைஸ். ஹெச்டி சிஸ்டம் யூஸ் பண்றது டிவிஆர், அதாவது டிஜிட்டல் வீடியோ ரெக்கார்டர். ஐபி சிஸ்டம் யூஸ் பண்றது என்பிஆர், அதாவது நெட்வொர்க் வீடியோ ரெக்கார்டர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, டிவிஆர் கேமராலேருந்து வர்ற அனலாக் சிக்னலை டிஜிட்டலா மாத்தி சேவ் பண்ணும். ஆனா என்பிஆர் அப்படி இல்ல, கேமராவிலிருந்தே வர்ற பியூர் டிஜிட்டல் டேட்டாவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணும். இதனாலதான் குவாலிட்டியில ஒரு பெரிய வித்தியாசம் நமக்கு தெரியுது. ஓகே, அப்போ வித்தியாசம் வெறும் கேபிள்லையும் ரெக்கார்டர்லையும் மட்டும்தானான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அசலான மேட்டரே இப்போதான் வருது. அதாவது அதோட குவாலிட்டி மற்றும் ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ்ல தான் பெரிய வித்தியாசமே இருக்கு. வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டேபிள பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். முதல்ல ரெசல்யூஷன், அதாவது வீடியோவோட தெளிவு. ஐபி கேமரால 30 மெகாபிக்சல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், அதாவது அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். அடுத்து ஆடியோ. ஹெச்டில அங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்க மட்டும்தான் முடியும். ஆனா ஐபி கேமரால நீங்க கேமராவோட 2 பக்கமும் பேசிக்கலாம். யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு. மூணாவதா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸ். நம்பர் பிளேட் ரெகக்னிஷன், ஆள் நடமாட்டம் இருந்தா மட்டும் அலர்ட் அனுப்புறதுன்னு பல அட்வான்ஸ்ட் ஏஐ ஃபீச்சர்ஸ் ஐபி கேமரால தான் இருக்கு. கடைசியா நாளைக்கு இன்னும் 2 கேமரா சேர்க்கணும்னா ஐபி சிஸ்டம்ல அது ரொம்ப சுலபம். இந்த விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐபி கேமராங்கிறது வெறும் ஒரு படத்தை ரெக்கார்ட் பண்ற கருவி மட்டும் இல்ல. அது டேட்டாவை, அதாவது தகவல்களை ரெக்கார்ட் பண்ணுது. அங்க நடக்கிற ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் அது அனலைஸ் பண்ணுது. அதனாலதான் ஒரு கார் நம்பர் பிளேட்டை ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறது, ஒரு குறிப்பிட்ட கோட்டை தாண்டி யாராவது வந்தா அலாரம் அடிக்கிறதுன்னு பல ஸ்மார்ட்டான வேலைகளை அதால செய்ய முடியுது. சரி, இவ்ளோ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? உங்க தேவைக்கு எது கரெக்டா செட் ஆகும்? ஒரு சின்ன கடைக்கு எது பெஸ்ட், ஒரு பெரிய ஆஃபீஸ்க்கு எது சரி? வாங்க அத பார்க்கலாம். உங்களுக்கு பெரிய ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்லாம் எதுவும் வேண்டாம். பட்ஜெட்டுக்குள்ள நல்ல தெளிவான வீடியோ கண்காணிப்பு மட்டும் போதும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யோசிக்காம ஹெச்டி கேமராவை செலக்ட் பண்ணலாம். சின்ன கடைகள், வீடுகள் இல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்தை மட்டும் கண்காணிக்கணும்னா இது ஒரு சூப்பரான நம்பகமான சாய்ஸ். இல்ல, எனக்கு இன்னும் ஒரு படி மேல அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி வேணும். வெளியூர்ல இருந்து வீட்ல இருக்கிறவங்க கிட்ட நான் பேசணும், மத்த ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸோட இதை கனெக்ட் பண்ணணும். எதிர்காலத்துல இன்னும் கேமராக்கள் அதிகப்படுத்த பிளான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐபி கேமரா தான் உங்களுக்கான ஒரே சாய்ஸ். இது ஒரு கேமரா மட்டும் இல்ல, உங்க பாதுகாப்புக்கான ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்களுக்கு மொட்டமா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுக்கான சரியான கேமராவை நீங்களே தேர்ந்தெடுக்க நான் ஒரு சிம்பிளான 3 ஸ்டெப் கைட் கொடுக்கறேன். முதல் ஸ்டெப், உங்க பட்ஜெட்டை முடிவு பண்ணுங்க. உங்க பாதுகாப்புக்கு எவ்வளவு செலவு செய்ய தயாராயிருக்கீங்க? 2வது, உங்க தேவைகள் என்னென்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. வெறும் வீடியோ மட்டும் பார்த்தா போதுமா, இல்ல 2-வே ஆடியோ, ஏஐ அனாலிட்டிக்ஸ் மாதிரி அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் கண்டிப்பா வேணுமா? 3வது, எதிர்காலத்தை பத்தி யோசிங்க. இப்ப 4 கேமரா போட்டுட்டு 1 வருஷம் கழிச்சு இன்னும் 4 கேமரா சேர்க்கிற பிளான் இருக்கா? இந்த 3 கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருந்தா போதும், உங்க முடிவு 100க்கு 100 சரியா இருக்கும். ஆக நம்ம இப்போ இந்த பகுதியோட முடிவுக்கு வரோம். இதுல எது பெஸ்ட் கேமராங்கிறத விட உங்க தேவைக்கு எது சரியான கேமராங்கிறது தான் இங்க முக்கியமான பாயிண்ட். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, ஹெச்டி கேமராக்கள் ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல ரொம்ப நம்பகமான, தெளிவான ஒரு பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதே நேரத்துல ஐபி கேமராக்கள் ஒரு மிக துல்லியமான குவாலிட்டி, புத்திசாலித்தனமான அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் மற்றும் எதிர்காலத்துக்கான ஒரு முழுமையான பாதுகாப்பு அமைப்பை உங்களுக்கு தரும். உங்க தேவை எதுவா இருந்தாலும் சரி, அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்க இடத்துக்கு எந்த சிஸ்டம் பொருத்தமா இருக்குமோ அதை தேர்ந்தெடுத்து ப்ரொஃபஷனலா இன்ஸ்டால் பண்ணி தர்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஒரு இலவச ஆலோசனைக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டலேஷனுக்கும் யோசிக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல எங்க வெப்சைட்டை பாருங்க. உங்க பாதுகாப்பை தள்ளி போடாதீங்க. இன்றே உறுதி செய்யுங்க.